தேவன் அப்படித்தான் நம்முடைய தேவன் கிரியை செய்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம்? எவ்வளோ அசிங்கம் ஐயா, மனைவி ஒருத்தன் அழைத்து கொண்டு போய்விட்டான், புருஷன் இருந்து என்ன செய்தான் என்ன செய்யவில்லை என்பது முக்கியமல்ல. ஒரு அவமானம், பிள்ளைகள் நிமித்தம் வருகிற அவமானம், தாய் தகப்பன் நிமித்தம் பிள்ளைகளுக்கு வருகிற அவமானம், பெற்றோர் நிமித்தம் பிள்ளைகளுக்கு வர, பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோருக்கு வர அவமானம், உடன்பிறப்பின் நிமித்தம் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டவருக்கு வருகிற அவமானம், விசுவாசி நிமித்தம் ஊழியக்காரனுக்கு வருகிற அவமானம். பின்வாங்கி போனால் அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது எதிர்மறையாக செயல்படுகிறவங்க இருக்கிறாங்க. சில சமயத்தில் சபை விட்டு போனால் ஊழியக்காரனை பிசாசாக மாறி விடுகிறான். போன விசுவாசிக்கு அவனுடைய பழைய வாழ்க்கையை எடுத்து பிரசங்கத்தில் சொல்கிறான். எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒருவருக்கு ஒருவராக அவமானத்தை சேறு அள்ளி மற்றொரு மீது பூசிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே போய் கொண்டிருந்தாலும் என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பட்ட கஷ்டம், நீ பட்ட அவமானம் எல்லாவற்றுக்கும் நான் ஒரு பரிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது பரிகாரியாக எழுந்திருக்கிறார். ஆனால் நீ சோர்ந்து போய் எல்லாரும் போல நீங்கள் ஜெபித்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிறதல்ல, அநேகருடைய கர்ப்பத்தை திறக்கிறதற்கு கர்த்தர் ஆபிரகாமை பயன்படுத்தினார். எப்பொழுது? அவன் மனைவி சிறையிருப்புக்குள் இருக்கிற பொழுது. அவனுடைய வாழ்க்கை சிறையிருப்புக்குள்ளே காணப்படுகிறதை போல மனைவி சிறையிருப்பில் இருந்தால் புருஷன் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஏதோ ஒரு இக்கட்டிலே போய் உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் சிக்கியிருக்கிறாங்க. தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவீங்க. ஆனால் உங்கள் மூலம் கர்த்தர் விடுதலை ஆயிரங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அவர்களையும் ஆசீர்வதிப்பார். உன் கொம்புகள் உயர்த்தப்படும், உன் நீதி நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். எவ்வளோ அவமானம்! ஒவ்வொரு அவமானத்தின் பின்னாலும் என்ன நினைப்போம் நம்ம? தேவ ஜனங்க, தேவ நாமமும் சேர்ந்து தூஷிக்கப்படுதையா, என்னால் தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னால் தான் தேவனுக்கு கெட்ட பேர், தேவ நாமத்துக்கு ஒரு அழுக்குமாய் நான் காணப்படுகிறேன். ரட்சிக்கப்படாது இருந்தாலும் பரவாயில்லை, நான் மரித்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என்னால் இந்த தேவனுக்கு ஒரு நிந்தே வருகிறது, என்னால் இந்த தேவனுக்கு ஒரு அவமானம், இந்த தேவ நாமத்துக்கு ஒரு அவமானம் வருகிறது. இப்படியெல்லாம் நினைத்து குழம்பி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எவனையும் உயர்த்த வல்லவர். தேவன் எப்படியும் தம் நாமத்தை யாரை கொண்டு வேணால் மகிமைப்படுத்திக் கொள்வார். ஆனால் நிச்சயமாய் உங்கள் மூலமாய் தேவ நாமம் தூஷிக்கப்படாது. எழுதி வைத்து கொள்ளுங்க, உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு பிசாசு நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தர் அவனை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எந்த ஜனத்தின் மத்தியில் நீ வெட்கத்தை காண்கிறாயோ அதே ஜனத்தின் மத்தியில் உயர்த்தப்பட போகிற உன் கொம்புகள் உயர்த்தப்படும், உன் சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. அது அவமானம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அவமானத்தை கர்த்தர் மிகப்பெரிய வெகுமானமாய் கர்த்தர் மாற செய்ய போகிறார். வருமானத்துக்காக சொல்லலை, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஜனங்கள் உங்களை பெரிய மனுஷர்களாய் காணப்போகிறார்.